ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் வந்து மெமரி கார்டு ஒர்க் ஆகலையா, இல்லை ஃபார்மேட் கேட்குது, ஃபிக்ஸ் டு ஃபார்மேட் பண்ணாதான் மெமரி கார்டு எடுக்கும். ஆனால் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார்மேட் பண்ணாமல் மெமரி கார்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனில் செட்டிங்ஸில் அபவுட்டில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் போனால் மெமரி கார்டை காட்ட மாட்டேங்குது. ஃபார்மேட் அப்படிங்கிறது காட்டுது, ஃபிக்ஸ் டு ஃபார்மேட் அப்படிங்கிறது காட்டுது, இல்லை ஃபார்மேட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஃபார்மேட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். நீங்கள் மெமரி கார்டை வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஃபஸ்ட்டு எஜெக்ட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணி பார்த்து எடுத்துச்சுன்னா ஓகே. அப்பவும் எடுக்கலைன்னா வேற ஒரு மெமரி கார்டு இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி இருந்துச்சுன்னா வேற உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன்லேயோ மெமரி கார்டு, வேற எந்த மெமரி கார்டு இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில், அதாவது மெமரி கார்டு எடுக்காத உங்கள் ஃபோனில் போட்டு பாருங்கள். அந்த மெமரி கார்டு எடுத்துச்சுன்னா இப்போ மறுபடியும் வந்து எடுக்காத மெமரி கார்டை வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் போக்கோ M4 Pro 4G இந்த மாடல் மொபைல் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் டு ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. நான் ஃபார்மேட் பண்ணாமல் மெமரி கார்டை ஃபோனில் இருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியுமே அந்த மெமரி கார்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஃபார்மேட் தான் கேட்டுது. நான் வந்து அந்த மெமரி கார்டை கழட்டிட்டு எங்கிட்ட கார்டு ரீடர் ஒன்று இருந்துச்சு, OTG கேபிள் ஒன்று இருந்துச்சு. அந்த கார்டு ரீடரில் இந்த எடுக்காத மெமரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மேட் கேட்டதில்ல, அந்த மெமரி கார்டை வந்து கார்டு ரீடரில் போட்டு OTG கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு, அந்த OTG கேபிள் டைப் சி கேபிள், அந்த டைப் சி கேபிளை என்னோட ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பண்ணும்போது அந்த மெமரி கார்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே காட்டுச்சு, மெமரி கார்டும் எல்லாமே காட்டுச்சு. ஓகேங்களா, சரி மெமரி கார்டு எடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு ரீடர்லேருந்து அந்த மெமரி கார்டை கழட்டி மறுபடியும் ஃபோனில் போட்டு பார்க்குறேன். மறுபடியுமே ஃபார்மேட் தான் கேட்டுது. என்னடா இது கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டை வந்து நான் கழட்டிட்டு கார்டு ரீடரில் போட்டு OTG கேபிள் கனெக்ட் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது ஷோ ஆகுது. எங்கிட்ட ஆல்டர்னேட்டிவாக எடுக்கிற மெமரி கார்டு, புது மெமரி கார்டு வந்து இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த மெமரி கார்டை வந்து நான் ஃபோனில் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, எடுக்காத ஃபார்மேட் கேட்டுச்சுல, அந்த மெமரி கார்டை கார்டு ரீடரில் போட்டு OTG கேபிளில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா ஃபைல்ஸும் உள்ள இருக்க மெமரி கார்டு எடுக்குது, ஷோ ஆகுது. இப்போது எடுக்காத மெமரி கார்டு, அந்த கார்டு ரீடரில் போட்டிருக்கிற மெமரி கார்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபோனில் ஆல்ரெடி ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு மெமரி கார்டு போட்டிருக்கேன்னு சொன்னால, புது மெமரி கார்டு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபைல்ஸ் நான் காப்பி பண்ணிட்டேன். புது மெமரி கார்டு முக்கியமான ஃபைல்ஸு எதுக்கும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கலான்னு நான் காப்பி பண்ணிட்டேன். அந்த எடுக்கிற புது மெமரி கார்டில் காப்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அந்த மெமரி கார்டை வந்து நான் கழட்டிட்டேன். முக்கியமானது மட்டும் காப்பி பண்ணிட்டு கழட்டிட்டேன். இதுக்கு மேலே வந்து இன்னும் காப்பி பண்ண முடியாது, ஏகப்பட்ட ஃபைல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 128 GB மெமரி கார்டு, புது மெமரி கார்டில் வந்து 64 GB நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் நான் காப்பி பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒரு 2-3 வீடியோஸ் காப்பி பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ணிட்டு கார்டில் எடுக்காத மெமரி கார்டு இருக்குல்ல, அதை வந்து நான் போட்டு பார்த்தேன். சரி ஃபார்மேட்டே பண்ணிடலாம், முக்கியமானது எடுத்தாச்சு, இனி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அதுவும் முக்கியம் தான், பட் அந்தளவுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்மேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த மெமரி கார்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருந்தாலுமே ஆல்டர்னேட்டிவாக மெமரி கார்டில் வந்து முக்கியமானதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து தனியாக வந்து சேஃபாக வச்சுக்கிட்டேன். அந்த பழைய மெமரி கார்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு, என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, பேக்கப் மெமரி கார்டு இல்லை உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா பேக்கப் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா, சப்போஸ் என்னைக்கு வேணால் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.